என்கிட்ட ஏன் யாரும் சரியா பேசுறதில்ல? நான் குண்டா இருக்கிறது நான் செஞ்ச பாவமா? கடவுளே, ஒரு நாளும் எனக்கு நரகமா போகுது. ரோஹன், ஸ்டாண்ட் அப். எழுந்துடு. உடம்பு வளர்த்திருக்க மூளை கொஞ்சம் கூட வளரல. ஹோம்வொர்க் ஏன் கம்ப்ளீட் பண்ணல? This is the third time, Rohan. No assignment, no explanation. Do you think this is a joke? என்னோட 10வது இன்டர்வியூ. இந்த வேலையாச்சு கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப நர்வஸாக இருக்கு. இந்த வேலை கிடைக்கலன்னா நான் என்ன செய்வேன்னு தெரியல. ஓகே ரோஹன், உங்களோட இவ்வளோ எடையை வச்சுக்கிட்டு எங்களோட கம்பெனியில் நீங்கள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் வேற பார்த்துக்கோங்க. அம்மா, எனக்கு ஏமா இந்த தண்டனை கொடுக்குறான்? இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இவன் செட் ஆக மாட்டாமா. எனக்கு எந்த சம்பந்தம் பிடிக்கல. சாரிங்க, என் பொண்ணுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதில் உங்கள் இடையால் அவளுக்கு உங்களை பிடிக்கலையா? கோச்சிக்காதீங்க, வேற எங்கன்னா பார்த்துக்கோங்க. மச்சான், கவலைப்படாத மச்சான், என் கூட வா. நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இதோட உன் பிரச்சனை முடிய போகுது. சார், என் ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கான் சார். அவனுடைய உடல் எடையால் எப்படியாவது அவனை ஃபிட் ஆக்கிடுங்க சார். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும். கவலைப்படாதீங்க ரோஹன், வாழ்க்கையில் எதுவுமே எண்டு கிடையாது. அந்த எண்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு இருக்கும். அந்த பெண்டு எடுத்திங்கன்னா உங்களுடைய லைஃப் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர்ஃபுல் சேஞ்ச் ஆகிடும். இன்னிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை மாறுற நேரம் வந்துடுச்சு. ரொம்ப நன்றி சார். என்னோடய வாழ்க்கையில் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். இங்கே முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. சரியான கோச்சை நீங்கள் முடிவு பண்ணாத வரைக்கும்